ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தவா குக் அண்ட் ஹெல்த் டிப்ஸ். இன்றைக்கி பச்சரிசி மாவு வச்சு 3 டிஃப்ரெண்ட் முறுக்கு எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். நல்லா கிறிஸ்பியாக இருக்கும், நம்மளுக்கு உளுந்துலாம் தேவையில்லை. வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு ஒரு கடாய் வச்சுக்கிடுவோம். அதில் 1 கப் பச்சரிசி மாவு போட்டுக்கிறேன், ஒரு அரை கப் கடலை மாவு போட்டுக்கிறேன். லோ ஃப்ளேமில் வச்சு மாவு லைட்டாக சூடாகிற வரை வறுத்துக்கிறேங்க. வறுத்து ஒரு பவுலில் அப்படியே எடுத்து வச்சுக்கிடுவோம். இப்போ அதே கடாய் வச்சு அதில் 2 கப் தண்ணி ஊற்றிக்கிடுவோம். 1.5 கப் மாவுக்கு நான் 2 கப் தண்ணி ஊற்றிக்கிறேன். இப்போ ஒரு ஸ்பூன் உப்பு போட்டுக்கிறேன், ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் மிளகாய் தூள் போட்டுக்கிறேன். இப்போ கொஞ்சமாக பெருங்காயத்தூள் போட்டுக்கிறேன். இப்போ 1.5 ஸ்பூன் எள்ளு, 1 ஸ்பூன் ஜீரகம் போட்டுக்கிறேன். இப்போ 2 ஸ்பூன் நெய் ஊற்றிக்கிறேன். ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருவோம். நல்லா இந்த மாதிரி கொதி வந்தால் போதும். கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம வறுத்து வச்சுருக்க மாவை எடுத்து அதில் போட்டுருவோம். கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. நம்மளுக்கு 1.5 கப் மாவுக்கு 2 கப் தண்ணி கரெக்டாகவே இருக்கும். தண்ணி எதுவும் சேர்த்துறாதீங்க, இது கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு. இப்போ நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு இது மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. நல்லா மாவு எல்லாமே தண்ணியோடு நம்மளுக்கு மிக்ஸ் ஆகி நல்லா வரணும். இந்த மாதிரி நல்லா வரணும். வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் அப்படியே ஆற வச்சுருங்க. வச்சுட்டு கை வச்சு நல்லா பிசைஞ்சு விடுங்க. அப்போ தான் உங்களுக்கு நல்லா சாஃப்டாக கிடைக்கும் மாவு. இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு விட்ருங்க. விட்டுட்டு இப்போ நம்ம முறுக்கு உரல் எடுத்துக்கிடுவோம். அதில் கொஞ்சமாக மாவு எடுத்து வச்சுக்கிடுவோம். இந்த மாதிரி ஃபுல்லாக மாவை எடுத்து வச்சுக்கிறோங்க. இப்போ ஃபுல்லாக மாவை எடுத்து வச்சாச்சு. இப்போ நம்ம இந்த முறுக்கு தான் சீவல் தான் செய்ய போகிறோம், ரிப்பன் பக்கோடா மாதிரி. அந்த அச்சு வச்சு மூடி இப்போ நம்ம அதை அப்படியே போட்டு எடுத்து விட்ருவோம். இது நம்மளுக்கு உடையவே உடையாது. நம்ம மாவு கொஞ்சம் நல்லா வேக வச்சுருக்கோம், அதனால நம்ம கை விட்டு எடுத்து விட்டால் மட்டும்தான் அது வரும். இப்போ ஃபுல்லுமே அப்படியே எடுத்து விட்ருவோம். இப்போ நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அப்படியே எடுத்துருவோம். நல்லா அவ்வளவு கிறிஸ்பியாக இருக்கும். உடைக்கையிலே உங்களுக்கு தெரியும் பார்த்தாவே. நம்ம உளுந்து சேர்க்காமையே அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். கடையில் வாங்கின பச்சரிசி மாவு வச்சே பண்ணலாம். இப்போ நம்ம ரிப்பன் பக்கோடா முறுக்கு ரெடி ஆயிடுச்சு. இதை அப்படியே ஒரு பவுலில் எடுத்து அப்படியே வச்சுக்கிடுவோம். இப்போ அதே மாவில் இப்போ நம்ம முறுக்கு அச்சு எடுத்துக்கிடுவோம். எடுத்து முறுக்கு சுட்டுருவோம். இது மாதிரி முறுக்கு அச்சு வச்சு நம்ம அப்படியே சுற்றி விட்டோம்னா நம்மளுக்கு சூப்பரான முறுக்கு ரெடி ஆயிரும். அப்படியே முறுக்கு அச்சு வச்சு நம்ம ஒரு கரண்டி வச்சு அப்படியே சுற்றி விட்டுக்கிடுவோம். முறுக்குமே நம்மளுக்கு கடையில் வாங்கின மாதிரி அப்படியே இருந்துச்சு, உதிராமல் அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. 2 வீக்ஸுக்கு மேலே நல்லா கிறிஸ்பியாக இருந்துச்சு. இப்போ அப்படியே சுற்றி விட்டுருவோம். இது நம்மளுக்கு உதிரியாக இடையில உடஞ்சே போகாது, வேக வச்சனால. நம்மளா உடைச்சா மட்டும்தான் உடையும். இப்போ அப்படியே அந்த கரண்டியை ஆயிலில் வச்சுக்கிடுவோம். பாருங்கள், முறுக்கு உடையலை பிரியலை, அப்படியே நம்ம போட்ட மாதிரி அப்படியே இருக்குது பாருங்கள். இப்போ அப்படியே ஒரு சைடு வெந்ததுக்கப்புறம் இன்னொரு சைடு அப்படியே திருப்பி விட்டுருவோம். விட்டு எடுத்தோன்னா நம்மளுக்கு சூப்பரான கிறிஸ்பியான முறுக்கு ரெடி ஆயிடுச்சு. உளுந்து இல்லாமலே நம்ம இவ்வளோ சூப்பராக செய்யலாம். இப்போ அதே மாவில் மறுபடியும் எடுத்துகிட்டு நம்ம பட்டர் முறுக்கு சேஃப்க்கு ஒரு அச்சு எடுத்து மூடிக்கிடுவோம். மூடிட்டு ஒரு டைம் டெஸ்ட் பண்ணி பார்த்துருவோம். நல்லாவே நம்மளுக்கு வருது. இப்போ அதை அப்படியே ஆயிலில் புழிஞ்சு விட்டுருவோம். இது மாதிரி ஆயிலில் சுற்றி விட்டுருங்க. நம்ம கைட்டை எடுத்தால் மட்டும்தான் அது உடையும். நம்ம வேக வச்சனால நல்லாவே கிறிஸ்பியாக இருக்கும். நம்ம பேக்கரியில் போய் அதிக காசு கொடுத்து வாங்க தேவையில்லை. பச்சரிசி மாவோட கொஞ்சமாக கடலை மாவு சேர்த்தோன்னா நம்மளுக்கு சூப்பரான முறுக்கு ரெடி ஆயிரும். உளுந்தும் தேவையில்லை. இப்போ எல்லாமே போட்டாச்சு. அப்படியே நல்லா வெந்ததுக்கப்புறம் எடுப்போம். நம்மளுக்கு சூப்பரான முறுக்கு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோ கிறிஸ்பியாக இருந்துச்சு. இது மாதிரி செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆள் கொடுத்துருங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ எல்லாமே நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.